டேய், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவனை எடுத்தோடனே பப்ளிக்கில் செய்யாதீங்க. அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க. அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜாக கிழிச்சிங்க. அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை போடுவான், கட்டாயம் கெட்ட வார்த்தை போடுவான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம. அதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம 4-5 ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துலேயும் அவன் ஸ்க்ரீன்ஷாட்டை போடணும். அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்களோ எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸ் அனுப்பிடணும். திஸ் இஸ் ரியல் ஃபேஸ்னு அனுப்பி விட்றணும். அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும். ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் இன்பாக்ஸில் போய் அடிங்க அவனை. டேய் ஆண்டர்சன் ஏதாவது கத்தணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தன் கீழே போடுங்க. இதுக்கு மேலே நீ பேசணும்னா அடுத்து உன் தங்கச்சியை பற்றி பேச வேண்டிய வரும்னு போட்டுருங்க. டேய், எம்டி ஜெகனை வச்சு செஞ்சுருங்க. எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிகிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும் அவனை. மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுன்னு சொல்லி கொடுங்க. டேய், எம்டி ஜெகனை வச்சு செஞ்சுருங்க.